தனலட்சுமிக்கு போ டாக்டர் இருக்குது ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா என்னை கேட்க கூடாது. அப்படி சொன்னா எப்படி சார் நாங்க பாக்குறது சொல்லுங்க சார். ஊசி குத்துறாங்க இப்படி குத்துறாடி கேட்ட கூட பொறுக்கல சார். அப்படியே நிக்க வச்சு பேசுங்க. சேவை பண்றதுக்கு இங்க பாருங்க டிடின்னு டோக்கன் எழுதிட்டேன். இந்த டேப்லெட்டா கொடுத்தாச்சு. தனலட்சுமிக்கு போ டாக்டர் இருக்குது ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா என்னை கேட்க கூடாது. அப்படி சொன்னா எப்படி சார் நாங்க பாக்குறது சொல்லுங்க சார். டாக்டர் இல்லாம அமௌண்ட் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஊசி கொடுக்கணும் சார். அப்படி எழுதிட்டாங்க ஊசி வாங்கின மாத்திரை இல்ல சார். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஊசி போட்டு மருந்து கொடுத்து அது எங்க பெசல் ஃபர்ஸ்ட் என்ன ஊசி தான் போகணுங்க. நீங்க வீடு இருக்கு வந்தீங்களா தீபம் வந்தீங்க வெளியே விட்டு மருந்து குடிக்காங்க சார். ஊசி குத்துறாங்க இப்படி குத்துறாடி அப்படிதான் குத்துவாங்களா ஊசி எப்படி குத்துறாங்க ஊசி போட்டவங்க. பேர் ராஜகுமாரிங்க. நான் இது மாதிரி சமயபுரம் பேரூராட்சி உட்பட்ட பகுதி நரசிங்கமங்கலத்துல இருக்கேன். என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து என்ன கடிச்சதுன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் பதட்டத்துல என் பிள்ளைய கூட்டிட்டு போனேன். அந்த லேடி வந்து கேட்டை கூட திறக்கல. நான் எடுத்தோன்னே ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன சார் ஸ்டேஜ் தாண்டிடுச்சு? என் பொண்ணை நான் மருந்து மாத்திரை கொடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன்னா வந்து எதுவுமே பார்க்கல போகல. நான் பார்க்க முடியாது, நீ அங்கே போ இங்கே போ மணச்சநல்லூர் போ டாக்டர் இருப்பாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போ டாக்டர் இருப்பாங்க, தனலட்சுமி போ டாக்டர். அதை சொல்ல இவங்க எதுக்கு இருக்காங்க? பப்ளிக் சர்வீஸ் பண்ற இடத்துல இவங்க எதுக்கு இருக்கிறாங்க? எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து கேட்டாலும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்றாங்க. இவங்க இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பிரச்சனை. பாடி பண்ணு ஒருமையிலெல்லாம் பேசுறாங்க சார். மரியாதை கொடுத்தே பேசல. ஃபர்ஸ்ட் வந்த பேஷண்ட வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. கேட்டை திறந்து கூட வெளியில வரல. எப்படி சார் எங்களுக்கு இருக்கும்போது உங்களை நம்பி நாங்கள் எப்படி போறது வருது சொல்லுங்க. எங்களுக்கு பப்ளிக்கு நான் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லைங்கிறாங்க பதில். எங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஜிஹெச் எங்களுக்கு? எங்க நரசிங்கமங்கலத்துக்கு எங்களுக்கு இங்க வேண்டாம். எங்க பேர் வச்சுக்க எங்களுக்கு இது வேண்டாம். நாங்க எங்க போய் பாத்துக்கிறோமோ அங்க போய் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? அப்புறம் அவர் போலீஸ் வந்து சத்தம் போடாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் வீடியோன்னு எடுத்தாங்க. சார் திட்டுறாரு. அவங்கள்ட்டையும் சொல்றாங்க இவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிறாங்க. பப்ளிக் தானே சார் போலீஸ் டாக்டர் நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாதான். நான் உங்களுக்கு பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு மாதிரியா ரொம்ப துமுறாதான் சார் பேசுனாங்க போனாங்க. இது மட்டும் இல்லை சார், ஏற்கனவே 2 நாள் முன்னுக்கு இதே நரசிங்கமங்கலத்துல ஒரு பையன் வந்து அடிபட்டு போயிருக்கான். அவனுக்கு வந்து நான் வெளியவே வர முடியாது, சேஃப்டி இல்லைன்னா சேஃப்டி இல்லாத ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு நீ வர? இருந்துக்க வேண்டியதானே வீட்லயே. சேஃப்டி இல்லைன்னு தெரியல. நான் 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன் சார். என் சின்ன பொண்ணு என் பையனையும் தான் நான் கூட்டிக்கிட்டு போறேன். நீ சேஃப்டி இல்லைங்கன்னா ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அர்த்தம்? எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்க?
ஊசி போடுறது போய் எனக்குலாம் ஏதாச்சும் ஒன்று பாருங்க, ஹார்ட் எல்லாம் அடைக்கும். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட வரக்கூடாது போகக்கூடாதுன்னா எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம்? கொடுத்த மாத்திரை விட்டு எரிஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். வந்தோன்னா அப்புறம் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க சார். அப்பயும் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ ஒரு தும்முறா இதாக பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த நர்ஸெல்லாம் வேண்டாம் சார், எங்களுக்கு சேஃப்டி இல்லாதது, எங்களுக்கு சரியான பார்க்க டாக்டர் இல்லாத ஆஸ்பத்திரி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆஸ்பத்திரியை வந்து க்ளோஸ் பண்ணுங்க.